ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆகாஷ். 35 வயதான இவரது மனைவி பிரியங்கா. இந்த தம்பதிக்கு 2018ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது. 20 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஜாம் என திருமணத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆகாஷ் பாஜக யுவ மோர்ச்சா என்ற அமைப்பின் மாநில தலைவராக இருந்துள்ளார். தற்போது பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 7 வயதில் ஒரு மகனும் 5 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். ஆகாஷின் சொந்த ஊர் பிடாவாலி. வேலை காரணமாக பரத்பூர் மாவட்டத்தில் வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் சம்பவத்தன்று திடீரென பிரியங்காவின் தந்தை ஓம் பிரகாஷுக்கு பிடாவாலி கிராமத்தில் வசித்து வந்த அவரது உறவினர்கள் போன் செய்திருக்கிறார்கள். பிரியங்கா இறந்து விட்டதாகவும் யாருக்கும் தகவல் சொல்லாமல் அவரது மாமியார் குடும்பத்தினர் ரகசியமாக இறுதிச் சடங்குகளை செய்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதை கேட்டு அதிர்ந்து போன ஓம் பிரகாஷ் உடனே பிடாவாலி கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். என்ன நடந்தது என சம்பந்தி வீட்டாரிடம் விசாரித்த போது உடல்நிலை சரியில்லாமல் பிரியங்கா இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஓம் பிரகாஷ் அதை நம்பவில்லை. காரணம், சடலத்தில் இருந்த காயம். அதோடு பல வருடங்களாக ஆகாஷும் அவரது குடும்பத்தினரும் வரதட்சணையாக கார் கேட்டு டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார்கள். இதனால் தனது மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பயனா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் பல்வேறு சந்தேக கேள்விகளை ஓம் பிரகாஷ் எழுப்பியிருந்தார். திருமணத்தின் போது 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஓம் பிரகாஷ் வரதட்சணையாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் அது போதவில்லை என தொடர்ந்து வரதட்சணை கேட்டு ஆகாஷும் அவரது குடும்பத்தினரும் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஓம் பிரகாஷ் பலமுறை சம்பந்தி வீட்டுக்கு சென்று அவர்களை சமாதானப்படுத்தி இருக்கிறார். இதனால் ஏற்பட்ட தகராறின் காரணமாக மகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என ஓம் பிரகாஷ் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். பரத்பூரில் வசித்து வந்த ஆகாஷ் பிரியங்காவை அடித்து கொன்றுவிட்டு சடலத்தை சொந்த ஊருக்கு கொண்டு வந்து பெற்றோரின் உதவியோடு யாருக்கும் தெரியாமல் அவசரமாக இறுதிச் சடங்கு செய்வதாகவும் ஓம் பிரகாஷ் அளித்த புகாரில் கூறியிருந்தார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு ஆகாஷிடம் அவரது குடும்பத்தினரிடமும் விசாரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே பிரியங்காவின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.